இந்தியாவின் சிலிகான் வேலிக்கு இப்படி ஒரு நிலையா? பெங்களூருவிலிருந்து மூட்டையை கட்டும் டெக் நிறுவனங்கள். காரணம் என்ன பார்க்கலாம். இந்தியாவின் சிலிகான் வேலி என பெயர் எடுத்த பெங்களூரு ஒரு காலத்தில் இந்தியாவின் தொழில்நுட்ப தலைநகரம் என்றும் வாய்ப்புகள் நிறைந்த பூமி என்றும் கொண்டாடப்பட்டது. ஆனால் தற்போது பெங்களூருவின் வசீகரம் சமீப காலமாக குறைய தொடங்கியுள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் ஸ்டார்ட் அப் கலாச்சாரம், உலகளாவிய ஐடி நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பை தேடி வரும் மக்கள் தொகை அதிகரிப்பு ஆகியவற்றால் பெங்களூரு தற்போது உள்கட்டமைப்பு இல்லாத வேகமான நகரமயமாக்கலின் அழுத்தத்தால் தத்தளித்து வருகிறது. இதனால் பெங்களூருவில் வசிப்பவர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் பல ஐடி வல்லுநர்கள் இந்த சிரமங்களுக்கு பயந்து பெங்களூருவை விட்டு வெளியேறி அருகிலுள்ள சிறிய நகரங்களை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து முதலீட்டு வங்கியாளர் சார்த்தக் அகுஜா லிங்க்டின் தளத்தில் தனது கருத்தை வலியுறுத்தி, மோசமடைந்து வரும் வாழ்க்கை சூழல் காரணமாக மக்கள் பெங்களூருவை விட்டு வெளியேறுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் பெங்களூரு இப்போது உலகிலேயே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்களில் 3வது இடத்தில் உள்ளது. மக்கள் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 134 மணி நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போக்குவரத்து மட்டுமின்றி கட்டுப்படியாகாத வீட்டு விலைகள் மற்றும் குடிநீர் பற்றாக்குறை ஆகியவை இங்கு வாழ்க்கையை மிகவும் மோசமாக்குவதாக அவர் கூறுகிறார். பெருநிறுவனங்களின் இந்த வெளியேற்றத்தால் அதிக பலனடைந்துள்ள நகரங்களில் ஒன்று மைசூரு. மைசூருவில் எங்கு வேண்டுமானாலும் 15 நிமிடங்களுக்குள் பயணம் செய்யலாம். மேலும் இங்குள்ள வாழ்க்கை செலவு பெங்களூருவை விட 10% முதல் 20% வரை குறைவு என அகுஜா தெரிவித்துள்ளார். மைசூருவில் கடந்த ஓராண்டில் சொத்து விலைகள் 50% வரை அதிகரித்திருந்தாலும் அவை இப்போதும் பெங்களூருவை விட 30% முதல் 50% வரை மலிவாகவே உள்ளன. மைசூருவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் 60 லட்சம் விலையிலிருந்தே தொடங்குகின்றன. அதே சமயம் 2023ஆம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட பெங்களூரு மைசூரு விரைவு சாலை இணைப்பை மேம்படுத்தி இந்த இடம்பெயர்வு போக்குக்கு மேலும் ஊக்கமளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே முன்னணி ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் மைசூருவில் நீண்டகால முதலீடுகளை செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் மெட்ரோ நகரங்களில் கண்டறியப்பட்ட வளர்ச்சி இனிவரும் 10 ஆண்டுகளில் 2ஆம் நிலை, அதாவது டயர் 2 நகரங்களில் இருந்துதான் வரும் என்று அவர் கணித்துள்ளார். இந்தியாவின் பெரிய மெட்ரோ நகரங்கள் உள்கட்டமைப்பு நெருக்கடியை சமாளிக்க போராடும் வேளையில் சிறிய 2ஆம் நிலை நகரங்கள் விரைவில் வளர்ச்சிக்கும் சிறந்த வாழ்க்கைக்கும் புதிய மையமாக உருவெடுக்க வாய்ப்புகள் அதிகம். இது சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட அனைத்து பெருநகரங்களுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது.